ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சம்பா கோதுமை தோசை. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 கப் சம்பா கோதுமை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி, பெரிய சைஸாக இருந்தால் 1 தக்காளி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தழை, அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அதாவது 1 இன்ச் சைஸ் இஞ்சி. அப்புறம் இது பாருங்கள் ரைஸு, இது வந்து நான் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சி ஒரு மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. பாருங்க, கலந்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருக்கேன். 5 நிமிஷம் கழிச்சு நான் ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் அதில் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, உங்கள் தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ஐட்டம். இப்போ பாருங்க, கல் நல்லா சூடாயிடுச்சு. இது ரொம்பலாம் ஷேப் நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து இதில் வெங்காயம் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஷேப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனால் நீங்கள் ஓரளவு மெலிசாக ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நான் இது வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் இதில் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் கூட சேர்த்து இந்த தோசை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆனால் இது வந்து ஒரு 3 நிமிஷம்னாலும் லோ ஹீட்டில் நல்லா வேக விட்டுருங்க. ஏன்னா இது நம்ம சம்பா கோதுமை சேர்த்துருக்கிறதுனால அதை நம்ம நல்லா வேக விட்டு தான் எடுக்கணும். பாருங்கள், அந்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அந்த சைடு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. ஆனால் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்கள் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை தொட்டுக்கே தேவையில்லைங்க, அப்படியே நம்ம வெறுமனே கூட சாப்பிட்லாம். ஏன்னா இதில் தேங்காய் வெங்காயம் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ஈவினிங் டிஃபனாக கூட இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே நல்லா பசியில் வரும்போது நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அவங்களுக்கும் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்பா கோதுமையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அயன், கால்சியம் இதெல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி. அதே மாதிரி ஃபைபரும் இதில் வந்து கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு இதில் தேவையான அளவு அவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.